ஸோ இன்றைக்கி எப்படி பொங்கல் ஸ்பெஷல் குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மொச்சையை வேக வச்சு எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம், மல்லித்தூள், மிளகாத்தூள், பூண்டு, கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயோடு சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. குழம்பு கலக்குனதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே மொச்சை வேக வச்சு எடுத்துட்டோம். ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மொச்சையை. ஸோ இப்போ கத்திரிக்காய் ஒரு 3/4 வேகணும். கூடவே இடித்த தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கட் பண்ணக்கூடாது. வேணுங்கிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி குழம்ப கலக்கி வச்சுக்கணும். மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் மொச்சையை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டினா போதும். கூடவே புளியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ தாளித்து கொட்டினா பொங்கல் ஸ்பெஷல் பச்சை மொச்சை கத்திரிக்காய் குழம்பு ரெடி.